ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கங்குவா திரைப்படம் நேற்று வெளியாச்சு. உலகம் முழுக்க பல்வேறு விதமான விமர்சனங்களை நம்ம பார்த்துட்டோம். சரி, அதெல்லாம் விட்டுடுவோம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம்னா, சரி முதல் நாள் வசூல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படி தானே எல்லாருமே யோசிப்பாங்க. இப்போ ஒரு படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலே சரி ஓகே விடுப்பா, ஃபஸ்ட் டே வசூலில் பார்த்துக்கலாம், மறுநாள் வசூல்லேருந்து ஒரு ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் செட்டர் உருவாயிடுச்சு. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம், ரசிகர்கள் பண்ணுறது. சரி ஓகே, முதல் நாள் வசூல் என்ன பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கு, இந்தியா லெவலில் என்ன பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் முதல் நாள் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வரை தான் வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் தமிழ்நாட்டுடைய உண்மையான வசூல். ஆளுக்கு ஒன்று போட்டுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையிலேயே இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மொத்தமே 10 கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த திரைப்படம் முதல் நாள் 4 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த திரைப்படம் முதல் நாள் 3லிருந்து 3.25 கோடி வரை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இந்த திரைப்படம் 5.5லிருந்து 6 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஹிந்தியில் இந்த திரைப்படம் பெருசாக எதிர்பார்த்தாங்க, பயங்கரமாக ஓடும் அப்படி இப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 2லிருந்து 3 கோடி ரூபாய் வரை தான் இந்த திரைப்படமே வசூல் பண்ணியிருக்கு. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பண்ணியிருக்குன்னா 10 கோடி ரூபாய். இந்தியா லெவலில் மொத்தம் இந்த திரைப்படம் எவ்வளோ பண்ணியிருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒரு 10, கேரளாவில் ஒரு 4, ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு 6, 20, கர்நாடகா ஒரு 4, 24, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 2.5, 26.5 கோடி மொத்தத்தில். சரி, இந்தியா முழுக்கவே இந்த திரைப்படம் மொதமே 26.5 கோடி தான். அப்புறம் ஓவர்சீஸில் பெருசாக ஏதோ 350 லாங்குவேஜில் இன்னொன்று ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க, அது அவங்க சொன்னவங்களை தான் நீங்கள் கேட்கணும். மொத்தத்தில் இந்தியாவை தவிர்த்து மற்ற வெளிநாடுகளில் மொத்தமே இந்த திரைப்படம் 10 கோடி ரூபாய் வரை தான் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக இந்த திரைப்படம் முதல் நாள் 35லிருந்து 36, 7 கோடி இந்த ரேஞ்சில் தான் இதனுடைய முதல் நாள் வசூலே. இதுதான் உண்மையான கங்குவா வசூல். படம் விளம்பரத்துக்காகவோ இல்லை இந்த படத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்காகவோ ஆளுக்கு அவங்கவுங்க ஒரு விஷயத்துக்கு வசூல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லாதது. என்னை நம்புபவர்கள், நான் ரிசர்ச் பண்ணி, நான் அனலைஸ் பண்ணி, நான் பல விநியோகஸ்தர்கிட்ட கேட்டு, எல்லா ஏரியாவிலும் டிஸ்ட்ரிபியூட்டர் காலையிலேருந்து கேட்டு, ஃபோன் அடித்து கேட்டு சொல்கிற தகவல் தான் இந்த தகவல். இதில் முழுமையான இதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிலாம் தெரியாது. இதுதான் உண்மையிலேயே வசூல். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சோர்ஸ் மூலமாக வந்த உண்மையான வசூலே இதுதான். சரிங்க, 2024 அப்போ தமிழ்நாட்டில் அதிக முதல் நாள் வசூல் செய்த படங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் லிஸ்ட் இருக்குது. இந்த வருடம் வெளியான படங்களிலேயே கோட் திரைப்படம் தான் முதல் நாள் அதிக வசூல். 2வதாக வேட்டையன் திரைப்படம் அதிக வசூல் பண்ணியிருக்கு. 3வதாக சிவகார்த்திகேயன் நடிப்பில் சமீபத்தில் வெற்றிகரமாக ஓடிட்டு அமரன் திரைப்படம் தான் முதல் நாள் வசூல் அதிகம். 4வதாக கமலஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் 2. 5வதாக தனுஷ் அவர்கள் நடித்த ராயன் திரைப்படம். 6வது தான் இந்த கங்குவா திரைப்படம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையான நிலவரம். சரி, இதே உலக அளவில் எந்த படங்கள் அதிக வசூல் பண்ணியிருக்கு இந்த வருஷம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் திரைப்படம் தான் முதல் இடத்துல இருக்குது உலக அளவில். 2வது இடத்துல வேட்டையன் இருக்குது. 3வது இடத்துல கமலஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் 2 இருக்குது. 4வது இடத்துல கங்குவா திரைப்படம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இது உலக அளவில் நான் சொல்கிறேன். முதல் நாள் ஓப்பனிங்கில் மட்டும்தான் நான் சொல்கிறது. இந்த அளவுக்கு ஓப்பனிங்கில் இந்த படங்கள் தான் இப்போதைக்கு இருக்குது. சரி ஓகே, விமர்சனங்களை நாங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம விமர்சனத்தை பல பேர் திட்டினாங்க, பல பேர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார்ன்றாங்க, பல பேர் நீ அங்கே நின்று நான் பார்த்தவொன்னே நீ வீடியோ எடுத்து போட்டேன், இதில் பேசுகிறேன் அதில் பேசுகிறேன்னாங்க. சரி, அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு ரசிகர் ஒரு நடிகரை ஒருத்தவங்களை பிடிக்குங்கன்னா அவங்க நடிகர் படங்கள் நம்ம பார்த்துட்டு விமர்சனம் பண்ணும்போது அவங்க நடிகர்களுக்கு பொறுத்துக்கொள்ள மாட்டாங்க. இது எல்லா நடிகர்களுக்குமே பொருந்தும் தான். சரி ஓகே, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்று சமீபத்தில் ஒரு பெரியவர் போட்டிருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம்ம கிழிச்சார் ஒரு தேட்டர் வாசலில். இவங்கெல்லாம் எதுக்கு படம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னொரு இடத்துல ஒரு விமர்சனத்தை பார்த்தேன், நாங்கள்லாம் இத்தனை வருஷமாக நல்ல கதையை வச்சு சுற்றிட்டு இருக்கோம், எங்களெல்லாம் அந்த ஆஃபீஸ் வாசலில் கூட உள்ளே விட மாட்டேன்னாங்க, அவ்வளோ கதைகளை வச்சு நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அங்கே பல பேச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு ஏதோ 350 கோடி 400 கோடி என்னவோ பட்ஜெட்டுன்னு சொன்னாங்க. எவ்வளோ நல்ல நல்ல டைரக்டர்கள், நல்ல நல்ல கதைகள். ஏன் இவர் சிவாவே நல்ல கமர்ஷியல் படம் எடுத்த டைரக்டர் தானுங்க. ஒரு கமர்ஷியலான ஒரு படம் எடுத்துகிட்டு போட்டால் கூட ஒரு 50 கோடி ரூபா போட்டால் ஒரு 100 கோடி ரூபா வசூல் எடுத்தால் கூட அது ஒரு லாபமான படம் தான். 300 கோடி ரூபா 400 கோடி ரூபா படத்தை போட்டு வெறும் 100 கோடி ரூபா தான் உங்களுக்கு அசலே வந்துச்சுன்னா இது என்னத்தை நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் இந்த பாகுபலி, இந்த KGF இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து எல்லாருக்குமே மைண்டு மாறிடுச்சு போல. நாமளும் பேன் இண்டியன் படம் போனோம், நாமளும் பேன் இண்டியா லெவலில் போனோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்காக இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து இல்லை ஒரு படமும் உருப்படலை. நான் பேன் இண்டியன் படமாக எடுக்கிறேன், அந்த KGF பாகுபலியை பார்த்துட்டு எல்லாம் இங்கே ஒரு டீம் கிளம்பிச்சு புதுசாக.
எங்களும் பேன் இண்டியன் படம் கிளம்பிச்சு. ஆனால் ஒரு பேன் இண்டியன் படமும் உருப்படலை இவங்க எடுத்த படம் எதுவுமே. அது வேறு விஷயம். நல்ல படங்கள் எடுத்தால் பேன் இண்டியன் லெவலில் நல்லாவே ஓடுங்க. ஏங்க சமீபத்தில் ஜெயிலர் போலையாங்க. ஜெயிலர் என்னங்க பேன் இண்டியன் படமாங்க இது? ஜெயிலர் என்ன மாதிரி இட்டு கொடுத்தது? ஏன் லியோ திரைப்படம் கூட எடுத்துங்க, வசூல் ரீதியாக நல்லா வெற்றி தானேங்க அது. இப்படிலாம் ஓடி இருக்குது படங்கள். ஏன் லப்பர் பந்தில் என்னங்க பெரிய பேன் இண்டியன் படமாங்க? இன்னும் கம்மி பட்ஜெட்டில் படங்க. வாழை எடுத்துக்குங்க, ஒரு ராயன் திரைப்படம் எடுத்துங்க. இப்போ சமீபத்தில் அமரன் திரைப்படம் பேன் இண்டியன் படமாங்க அது? இல்லை பேன் இண்டியன் ஸ்டாரா சிவகார்த்திகேயன் எல்லாம் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படம்லாம் எல்லா ஸ்டேட்லையுமே அவ்வளோ இதுவாக சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை கொடுத்து நல்ல இது பண்ணி போட்டால் ஓரளவுக்கு நியாயம் இருக்குது. என்ன படம் எடுக்கிறாங்க? சும்மா தேட்டர் வாசலில் வந்து கவுண்டரில் திட்டிட்டு போகிறாங்க படத்தை. உண்மையை சொல்கிறேங்க, கவுண்டரில் படத்தை பார்த்துட்டு என்னையா படத்தை தூக்குங்கன்னு சொல்லி கவுண்டரில் திட்டிட்டு போகிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு படத்துக்காக டிக்கெட் எடுக்க போகிறேன், அந்த கவுண்டரில் இருக்கிற சொல்கிறாரு. ஆனால் ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துலேயே வந்து கவுண்டரில் வந்து திட்டிட்டு போன ஒரே படம் இதுவாக தானே இருக்குது அப்படின்றாங்க. இதை சொன்னோன்னா நம்ம வன்மன்றுவாங்க. ஏன் இந்த படத்தோடைய ட்ரெய்லரை நானே பாராட்டி பேசியிருந்தேன். ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, படமும் நல்லா நோட் பண்ணிங்க. அன்றைக்கே நான் சொன்னேன், படமும் நல்லா இருந்தால் உண்மையில் நல்லா பேசும் அப்படின்னு சொன்னேன். இவங்க படம் பேசுகிற அளவுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதுக்கு இந்த மாதிரிலாம் தமிழ் சினிமாவில் இவங்க என்ன சாதிக்க போகிறாங்க ஒன்றும் புரியல. யாருன்னா ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு சப்போர்ட்டுக்காக வச்சுக்கிட்டு அவங்க யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இந்த தயாரிப்பில் இருக்காரா என்னன்னு தெரியல. அவங்களுடைய பின்புலத்தை ஆராய்ச்சி பாருங்கள் தயவுசெய்து சொல்கிறேன். அவங்கள எந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன தமிழ் சினிமாவுக்கு என்ன தலை நிமிர்ந்து தூக்கி பிடிச்சாங்கன்னு தெரியல. இதெல்லாம் யோசிக்காமல் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு படம் பண்ணுறன்ற பேரில் இந்த மாதிரி கொடூரங்களை அனுபவிச்சு. ஏங்க 2வது ஷோ டிசாஸ்டருங்க படம். நேற்று நாங்கள் பார்த்த தேட்டர் 2வது ஷோக்கு ஆள் கிடையாதுங்க. என்ன பதில் சொல்லுவார்? இப்போ ப்ரொடியூசருக்கு அந்த யூடியூப்பில் உட்காந்து கோவனெல்லாம் இவர் பதில் சொல்லுவாராமா உட்காந்துக்கிட்டு? என்னவோ இவங்க என்னென்ன பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம கருத்தை வெளியிட்டுட்டோம், அவ்வளோதான். நாங்கள் தயாரிப்பாளரும் சரி நடிகரும் சரி நல்ல படங்கள் கொடுக்கணும், ரசிகர்கள் தேட்டருக்கு வரணும், திரையரங்கு உரிமையில் பழிக்கணும் தான் நம்ம நல்ல இந்த மாதிரி விமர்சனங்களே பண்ணுறது. ஆனால் இவங்க உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் அடுத்தது உண்மையிலேயே ஒரு நல்ல படம் எடுத்து இந்த மாதிரி கூவுனா கூட இவங்க முதல்ல படம் வரட்டும், நாங்கள் எல்லா ரிவ்யூ பார்க்கட்டும், அப்புறமா நாங்கள் படம் பார்த்துட்டு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க சும்மா எல்லா படத்துக்கும் 1000 கோடி வசூல் அடிக்கும், 2000 கோடி வசூல் அடிக்கும், 4 லட்சம் கோடி வசூல் அடிக்கும்னு சும்மா உட்காந்து எல்லா சேனல்கள்லையும் கூவ வேண்டியது. படத்தை போய் முதல் ஷோ பார்த்துட்டு அவன் கழுவி ஊற்ற வேண்டியது எதுக்கு? இந்த தேவை நல்ல ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல் படம் எடுத்தாலுங்க கொஞ்சம் நல்லா போகுங்க. இங்கே தமிழ் சினிமா நல்ல ஒரு 2.5 மணி நேரம் டைம் பாஸ். லப்பர் பந்து இருந்தாங்க பெரிய ஆகா ஓகோ எக்ஸ்ட்ராடனரி கண்டென்ட்டாங்க. இது செம்ம டைம் பாஸ் பண்ணிச்சு எல்லாருமே. அந்த படம் அழகாக ஓடிட்டு இருக்கு. ஒரு ஊரில் நடக்கிற கதை என்ன அழகாக அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க, என்ன அழகாக அது ஓடுது. இந்த மாதிரி ஒரு சாதாரண கதை எடுத்தாலே படம் நல்லா ஓடுங்க. எதுக்கு தேவையில்லாமல் நாங்கள் வந்து பேன் இண்டியன் படம் இவங்களாம் நினச்சிட்டாங்க. என்ன நினச்சாங்க, காட்டுக்குள்ளே போய்ட்டு அந்த காலத்தில் போய்ட்டு உட்காந்து படம் எடுத்துட்டு பேன் இண்டியன் படம் இவங்களாவே ஒரு கற்பனை பண்ணிடுறாங்க பொழுது உட்காந்துக்கிட்டு. நல்ல நல்ல டைரக்டர் எவ்வளோ பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ டைரக்டர் கதையை வச்சு சூப்பர் கதையெல்லாம் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே கோடம்பாக்கம் ஏரியாவில். அவங்களெல்லாம் கூப்பிட்டு கதை கேளுங்க. முதல்ல கதை கேட்குற செக்ஷனை முதல்ல நல்ல ஒரு ஆட்களை போடுங்க தயவுசெய்து சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கங்குவா வந்து சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. ரசிகர்களுக்கு மிகப்பெரிய டிசாஸ்டர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ரசிகர்கள் வேணால் முட்டு கொடுக்கறதுக்காக என்ன வேணாலும் கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து ரசிகர்களை கூட திருப்திப்படுத்தாது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கங்குவாவுடைய முதல் நாள் வசூல் இதுதான் உண்மை. மேலும் வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.